9 லட்சம் கோடி மக்களின் பணம் சுருட்டப்பட்டு இருக்கிறது. சட்டப்பேரவையில் தமிழக அரசிற்கு மத்திய அரசும் ஆளுநர் RN ரவியும் தடையாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். திட்டத்தின் மூலமா எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம். எடை குறைவா பிறந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறோம். இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் தான் சாதாரணமா செஞ்சுட்டு இல்லை. மேலே பாம்பு, கீழே நரிகள். மேலே பாம்பு, கீழே நரிகள். குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்பு சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல. என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன். குற்றச்சாட்டு இருக்கிறது. யார் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள்? ஊழல் குற்றச்சாட்டு என்றால் இவர்கள் சுரண்டிய பணம் யாருடையது? தமிழக மக்களிடையது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசிடம் இருந்து நிதி எங்கேன்னு கேட்டா இன்னைக்கு இவர்கள் சுருட்டிய பணத்தை எடுத்து பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஐ பெரியசாமி உட்பட அவருக்கு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நீங்கள் ஆட்சிக்கு வருவது எதற்காக என்றால் மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக. இங்கே காஷ்மீராக விடமாட்டோம் என்று சொல்கிறார். அது மக்களின் நல்ல எண்ணம். மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேங்கை வயல். இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலுமே குடிதண்ணீரில் மலம் கலக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடிதண்ணீரில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை இல்லை, இதுவரைக்கும் இல்ல. ஆனா பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை விதைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இன்று இந்து மக்கள் எந்த இடத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை. ஆனால் மத வேற்றுமையை ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லக்கூடாத அளவிற்கு கூட மத வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆக இன்று ஜாதிய வேற்றுமை, மத வேற்றுமை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடிப்பார்கள். நான் கேட்கிறேன், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வேற்றுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வக்ஃப் பத்தி ஷேக் தாவூத் கூட அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? நிறைய 9 லட்சம் கோடி மக்களின் பணம் சுருட்டப்பட்டு இருக்கிறது. அது ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காகத்தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது என்று ஒரு இஸ்லாமியர் சொல்கிறார். வக்ஃபோர்டு மூலமாக வருமானம் வந்திருந்தால் அத்தனை இஸ்லாமியர்களும் இன்று செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் எந்த தடையும் இல்ல, நாங்க தடைகளை தாண்டுவோம் சொல்றாருல. மத்திய அரசு தடையெல்லாம் கொண்டு வரல. மின் தடையை இன்னைக்கு மாநில அரசு தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நைட்ல நிறைய அணில்கள் ஓடுகிறது என்று நான் நினைக்கிறேன். நேற்று எங்க வீட்டுல மட்டும் 3 முறை மின் தடை ஏற்பட்டு இருக்கிறது. ஆக முதல்ல பகல்ல அணில் ஓடிக்கொண்டிருந்த அணில் இரவுல ஓடுகிறதா? தடை தடை என்று சொல்கிறீர்கள். முதல் மின் தடையை நீங்கள் தடை செய்யுங்கள். எந்த தடையை நாங்க தாண்டி கொண்டிருக்கிறோம் என்றால் மின் தடையை கூட நீங்க தாண்டல. சாமானிய மக்கள் நேற்று எங்க வீட்டுக்குள்ள பக்கத்துல உள்ள மக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. போன் பண்ணா மின்துறை ஊழியர்கள் வருவதில்லை. ஏனென்றால் மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை. இன்னைக்கு மருத்துவமனையில் ஊழியர் பற்றாக்குறை, அரசாங்க ஊழியர்கள் பற்றாக்குறை. ஆக எல்லா தடைகளையும் தாண்டணும். ஒரு மின் தடையை தாண்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க தடைகளை தாண்டுறீங்களா இல்லையா நாங்க பாக்குறோம். இல்லாத தடைகள் ஏதோ மத்திய அரசு டெய்லி உங்களுக்கு தடை போட்டு கொண்டிருக்க மாதிரியும் அது இவர்கள் தாண்டி கொண்டிருக்க மாதிரியும் பாம்பு, நரி, இன்னும் யாரெல்லாம் இருக்கும் போது அணில கண்டுபிடிங்க. இரவுல எந்த அணில் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு மின் தடையை தடை செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதனால முதலமைச்சர் ஒரு பெரிய தோற்றத்தை தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதை மாற்றுவதற்காக, இதை மக்களை ஏமாற்றுவதற்காக, ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக
ஏதோ மத்திய அரசு தினம் இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை போலையும்